தையார தையா தையார தையா தீபம் ஏத்து தீபம் ஏத்து தையார தையா தையார தையா மேளதாளம் குட்டியாச்சு மழையும் என்ன புயலும் என்ன வெயிலும் என்ன போடா போடா கடவுள் வந்து வேகம் கொண்டு காவல் காப்பான் போடா போடா கலசம் கலசம் சுமை தாங்கும் இந்த கலசம் குணம் காக்கும் இந்த கலசம் முடி சோடும் இந்த கலசம் கலசம் இல்ல நான் பேசிக்கிறேன். சரி நித்யா, நான் அப்புறம் பேசுறேன். ரஞ்சினி இன்னும் வரல? அவளுக்காக தான் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல மாதிரி நடிச்சு என்னமா டிராமா பண்றா பாத்தீங்களா? நல்ல வேலை நீங்க அந்த இன்விடேஷனை பாத்தீங்க. இல்லனா அந்த ரஞ்சினிக்கு அருணுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் என்னன்னு தெரியாம போயிருக்கும். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா போட்டோ போட்டு இன்விடேஷன் அடிச்சு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருப்பான். முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற கதை ரஞ்சினிக்கு பொருந்தும். எல்லா பேச்சுவார்த்தையும் முடிஞ்சு கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணி இன்விடேஷனும் அடிச்சாச்சு. இன்விடேஷன்ல பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ்னு ரஞ்சினி பேரை போட்டிருக்கா. ஆனா மாப்பிள்ள அருண் யாருன்னே அவளுக்கு தெரியாது. என்ன சார் கதை இது? அது என்ன கதையா இருந்தாலும் இனிமேல் கண்டினியூ ஆகாது. ஃபுல் ஸ்டாப் தான். ஆமாமா, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மேடம் வராங்க. மிஸ் ரஞ்சினி. ஆமா. எதுக்காக இந்த கொலையை பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கொலையா? ஆமா, ஒருத்தனை சுட்டு கொன்னா அது பேர் கொலை தானே? அவன் ஒரு கிரிமினல். இந்த சொசைட்டியை நாசம் பண்ற கும்பல சேர்ந்தவன். அவன் கெட்டவனாவே இருக்கட்டும், அதுக்காக அவனை சுட்டு கொல்றதா? அவன் தப்பிச்சு ஓடினான். அவன் ஓடினதால சுட்டீங்களா? உயிரோட இருந்தாலாவது அவனை என்னைக்காவது பிடிச்சிருக்கலாம். இப்படி அநியாயமா கொன்னுட்டீங்களா? ஒருத்தனை என்கவுண்டர் பண்றதுக்கு பிஸ்டல் யூஸ் பண்றதுன்னா சில முறைகள் இருக்கு. அதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இருக்கு. அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்கா? தனிப்பட்ட முறையில் நீங்க எப்படி அவனை சொல்லலாம்? நீங்க அவனை சுடுறதுக்காக தான் பிஸ்டல் எடுத்துட்டு போனீங்களா? நீங்க கஸ்டம்ஸ் ஆபீசர் தானே? சுடுறதுக்கு உண்டான அதிகாரம் உங்களுக்கு இருக்கா? இருக்கு. ஹையர் ஆபீசரோட பெர்மிஷனோட தான் போனேன். அப்போ அந்த ஹையர் ஆபீசர் சொல்லி தான் சுட்டீங்களா? ஆமா. இல்ல. ஆமாங்கறீங்களா இல்லங்கறீங்களா? சுட சொல்லி தானே பிஸ்டல் கொடுத்தாங்க? இல்ல. என் சேஃப்டிக்காக. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கத்தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த ஆபரேஷனுக்கு போகும்போது நீங்க அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல? அதுக்கெல்லாம் டைம் இல்லாம போச்சு சார். ஏன்னா அந்த சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு. அவன் ஒன்னும் உங்களை கொல்ல வரலையே, தப்பிச்சு தானே ஓடுனா. ஹையர் ஆபீசர்ஸ் பர்மிஷன் கொடுத்தாங்க சொன்னீங்களே, அவங்க பேர் சொல்லுங்க. பேரெல்லாம் சொல்ல முடியாது. முடியாதுன்னா அவரை காப்பாத்தணும் முடிவு பண்ணிட்டீங்களா? அந்த பையனுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சரோட பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சுல்ல, அப்போ அவன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அப்பவே பிடிச்சிருக்க வேண்டியதானே? நான் தேடிட்டு இருந்த ஆள் அவன் தானே எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. அப்படின்னா என்ன காரணத்துக்காக அவர் சுட்டீங்க? அவன் ஒரு ஸ்மக்லர். ஸ்மக்லர்னா சுடலான்னு உங்க கஸ்டம்ஸ்ல ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? அவன் உங்களை கொலை செய்ய முயற்சிக்கவும் இல்ல, எதிர்த்து தாக்கவும் இல்ல, அவங்கிட்ட எந்த வெப்பன்ஸும் இல்ல, ஈஸியா பிடிச்சிருக்கலாமே. இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. என்ன கேள்வி கேட்க ஹையர் ஆபீசர்ஸ் இருக்காங்க. நான் அவங்க கிட்ட தான் பதில் சொல்ல முடியும். மேடம், எந்த கேள்வினாலும் நாங்க கேட்போம். ஏன்னா எங்களுக்கு கேட்கறதுக்கு ரூல்ஸ் இருக்கு. நீங்க ஆமா இல்லன்னு ஒரே வார்த்தையில பதில் சொல்லுங்க. மேடம், அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைன்னு பேசிக்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா? இந்த மாதிரி கற்பனையான கேள்விக்கெல்லாம் என்னால ஆன்சர் பண்ணிட்டு இருக்க முடியாது. ப்ளீஸ். என்ன சார் இது? கேட்கறதுக்கு சரியாவே பதில் சொல்ல மாட்டீங்க. அவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? மிஸ்டர், அரைவல் ஏரியாவில் டியூட்டி போட்டா கலெக்ஷன் பாப்பீங்களா? கலெக்ஷனா? புண்ணாக்கு விற்கிறது. பதில் சொல்றான் பாரு. வெல்கம் மிஸ் ரஞ்சினி. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க தாராளமா ஒலிம்பிக் போட்டியில கலந்துக்கலாம். கண்டிப்பா தங்கம் உங்களுக்கு கிடைக்கும். துப்பாக்கி சுடுற போட்டியில. சார் உங்களுக்காக வெயிட் பண்றாரு, உள்ள போங்க. நல்ல வேலை, பிஸ்டல் இப்ப கையில இல்ல. இருந்திருந்தா நம்ம கதை அவுட். எஸ் எஸ் மே கம் இன் சார். எஸ், I'll take care of it. உன்னை பாதுகாத்துக்கத்தான் வெப்பன்ஸ் கொடுத்தேன். நான் தான் சுட சொன்னதா நீ ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொன்னியாமே? நான் அப்படி சொல்லல சார். பத்திரிக்கைக்காரங்களா? பத்திரிக்கைக்காரங்க பேட்டி தானே, தெரியாதுன்னு சொல்லிட்டு இங்க வர வேண்டியதானே? நாளைக்கு பேப்பர்லயும் டிவிலயும் என்ன பத்தி வரும். ஒரு வேலை கொடுத்தா இப்படியா பண்றது? இல்ல சார்,
அந்த நேரத்துல அதை தவிர வேற வழி தெரியல. அதுக்காக அவனை சுட்டு சாகடிக்கிறதா? என் பேரையே கெடுத்துட்டே ரஞ்சினி. உன்னை நினைச்சு நான் எவ்வளவு பெருமைப்பட்டிருந்தேனோ அவ்வளவு கெடுத்துட்டே நீ. அது வந்து சார். வேண்டாம் ரஞ்சினி, வேண்டாம். இனிமே என்கிட்ட விளக்கம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. பேனல் என்கொயரி வரும், அங்க சொல்லிக்க. Now you can go. You can go. உமா 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 கதவை திறடி, கதவை திற உமா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒண்ணும் புரியலையே. உமா உமா கதவை திற, எனக்கு ஒண்ணும் புரியலையே. உமா 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 கதவை திற. ஏடி அப்படியே மலை மாதிரி நிக்கிறியேடி. உமா திறக்க சொல்லடி கதவை. ஐயோ ஏடி எதுவுமே சம்மந்தம் இல்லாத மாதிரி நிக்கிற. உள்ள போய் உமா என்ன செய்யறாளோ என்ன பண்றாளோ தெரியலையே. ஏதாவது பண்ணி தொலைடி. என்ன செய்ய சொல்றீங்க? இவ்வளவு நேரமா கதவை தட்டுறீங்க. நான் கூப்பிட்ட உடனே கதவை திறந்து வந்துட போறாளா? அப்பா என் பேத்தி அப்படியே விட்டுலாமா? அவ செத்து போடுன்னு சொல்றியா? சாரிக்கா, நான் வேணும்னு உன்னை சொல்லல. என்ன என்ன சாரி? என் பேத்தியை கட்டிக்கு போறவட கொண்டுட்ட, இப்ப அவளையும் கொல்ல வந்துட்டியா? கொல்லு கொல்லுங்க. அவளை சொன்னா உனக்கு அப்படியே துடிக்குதா? அந்த துடிப்பு பெத்த பொண்ணு விஷயத்துல வரணும்டி. என்னச்சுக்கா? தெரியல. ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா. எவ்வளவு நேரமா தட்டி கதவை திறக்கவே மாட்டேங்கிறா. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குடி. என் பேத்தி கல்யாணத்தை நிறுத்திட்டு அவ கேள்வி கேட்கறாளா, இவ பதில் சொல்றாளா? உமா உமா கதவு தர. உமா இப்ப நான் கூப்பிடுறதா கடைசி. நீ உடனே கதவு திறக்கல, பாட்டிய உயிரோட பார்க்கவே மாட்டேன். என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். சொன்னபடி செஞ்சிடுவேன். நீ காலம்புற கஷ்டப்படுறத பாக்குறத விட கண்ணு மூடி சாகிறதே மேல. உமா கதவை தர, திறக்க சொல்லடி கதவை. உமா ஐயோ நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ என்னடி இதெல்லாம்? இந்த கோலத்துல பார்க்கவா நான் உயிரோட இருக்கேன்? ஐயோ 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 இதுக்காக வாடி நான் உயிரோட இருக்கேன். ஏன் இப்படி பண்ண, ஏன் பண்ண? பார்த்துட்டு சும்மா நிக்கிறேடி. உமா ஏமா இந்த கோலம்? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? இப்படி பார்க்கணும் தானே ரெண்டு பேரும் ஆசைப்பட்டீங்க. மேடம் எப்படி எழவு கொண்டாட வந்திருக்கீங்களா, இல்ல என்னையும் இந்த கேஸ்ல இன்க்ளூட் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு நிம்மதி தேடி கொடுக்கலான்னு வந்திருக்கீங்களா? என் காதலுக்காக இதோ நிக்கிறாளே, இவகிட்ட சண்டை போடாம உன்னை போய் பேச சொன்ன பாரு, அதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற பெரிய பரிசு. உமா இனிமே என் பேரை சொல்ல கூட உனக்கு எந்த உரிமையும் இல்லை. உனக்கு நானும் இல்ல, எனக்கு நீயும் இல்ல. உனக்கு நிஜமாவே உன் பொண்ணு வாழ்க்கை மேல அக்கறை இருந்திருந்தா அருணை பத்தி விசாரிச்சிருந்திருப்பல்ல. இதோ நிக்கிறாங்களே ரஞ்சினி, கஸ்டம்ஸ் ஆபீசர். ஏன் இவங்க அருணை பத்தி முன்னாடியே விசாரிக்கல, வெரிஃபை பண்ணல? ஆட காட்டி வேங்கைய பிடிக்கிற மாதிரி என்னை வச்சு நீ அருணை பிடிச்சிட்டல்ல, அதுக்கு நீ உடந்த. பொண்ணோட வாழ்க்கை அழியறத பத்தி நீ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என் அப்பா செத்ததுக்கு அப்புறமாவும் பொட்டை அழிக்காம சுமங்கலி வேஷம் போடுற ஒன்னை விட விரும்பினவனுக்காக விதவியா இருக்கிறனா எவ்வளவோ மேல். புருஷன் செத்ததுக்கு அப்புறம் புள்ளைய பெத்துக்கிட்ட ஒன்னை விட புருஷனை ஆக போறவன் பொணமானதுக்காக பொட்டை அழிச்சிட்டு நிக்கிறனா கிரேட். ஏய் உமா, என்ன பேசுற நீ? யார்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சுதா பேசுறியா? பெத்த தாய்கிட்ட பேசுற பேச்சா இது? முதல்ல நான் சொல்றதை கேளு, அதுக்கப்புறம் ஏதாவது பேசுறதா இருந்தா என்கிட்ட பேசு. எந்த பாவமும் பண்ணது உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காத. அவன் யாருன்னு தெரிஞ்சிருந்தா என்னைக்கு நடந்தது என்னைக்கு நடந்திருக்கும். நான் அவனை பார்க்காததுனால தான் நீ வந்து என்கிட்ட கேட்டப்ப கூட
உங்க அம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்கி வச்சேன். அப்போ நான் அவனை பார்க்கல. அன்னைக்கு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்காக சைன் வாங்க வந்தியே, அப்போ அவன் போட்டோ எடுத்திருந்தா அப்பவே இது நடந்திருக்கும். விதவை வேஷம் போட்டா நிஜமாவே விதவை ஆயிடுவியா? இது பாரு, ஒருவேளை நீ அவனை கல்யாணம் பண்ணிருந்தா கூட இதுதான் உன் நிலைமை ஆயிருக்கும். என்னைக்கா இருந்தாலும் அவனோட முடிவு இதுதான். ஆமா, பெருசா பேச வந்துட்டா. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உங்க அப்பனுக்கு துப்பு இல்ல. அந்த வெறுப்புல நடக்க இருந்த என் பேத்தி கல்யாணத்தை நிறுத்திட்ட. பாரு, என் பேத்தி நிக்கிற கோலத்தை பாரு. இந்த பாவல உன்னை சும்மா விடுமா? போடி போடி, முதல்ல என் வீட்டை விட்டு. எதுக்கு இவங்க வாயிலெல்லாம் விடுற? கிளம்பு முதல்ல. எனக்கு தான் இவங்க கிட்ட பேச்சு வாங்கணும் தலையெழுத்து. உனக்குமா? எப்பவுமே சாவு எல்லாருக்கும் ஒரு தடவை தான் வரும். ஆனா எனக்கு தினம் தினம் வருது. இனிமே நீ தினம் தினம் சாகணும். பாவுமா, உன் வாழ்க்கையை அழிச்சவங்கடி இவங்க ரெண்டு பேரும். இவங்க கிட்ட என்ன பேச்சு? இவங்க மூஞ்சில முழிக்கிறதே பாவம். பாவுமா உள்ள. குட் மார்னிங் சார். வாயா. வர சொன்னீங்களாமே? ஆமாயா, உட்காரு. தேங்க்யூ சார். வர வர நம்ம பத்திரிக்கை ரொம்ப டல் ஆயிடுச்சு. சர்க்குலேஷனும் ரொம்ப குறைஞ்சு போச்சு. இப்போ ஒரு சூப்பர் நியூஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கு கொஞ்சம் கண்ணு காது வைக்கணும், அவ்வளவுதான். சொல்லுங்க சார். ரஞ்சனின்னு கஸ்டம்ஸ்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு ஒரு கடத்தல்காரனை நடு ரோட்ல வச்சு ஷூட் பண்ணிருக்கா, தெரியும்ல? ஆமா சார், நான் கூட பேப்பர்ல நியூஸ் படிச்சேன். பேப்பர்ல வந்தது ஒரு மேலோட்டமான நியூஸ். தப்பிச்சு ஓடுனா சுட்டேன்னு அந்த பொண்ணு சொன்னதை தான் போட்டிருக்கா. ஆனா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சென்டிமெண்ட் விஷயம் அடங்கியிருக்கு. இதை நாம அட்டப்பட விஷயமா பிரசுரிச்சோன்னு வை, நம்ம பேப்பர் சர்க்குலேஷன் எகிரிடையா. சரி சார், அப்போ அந்த ரஜினி போய் பேட்டி எடுத்துருவா. அவளை பேட்டி எடுக்கிறதுனால என்னையா வந்துட போகுது? அவ நான் செஞ்சது சரியும்பா. இதுல என்னையா சுவாரஸ்யம் இருக்கு? ஒரு ஸ்கூல் டீச்சரோட பொண்ணு. அந்த பொண்ணோட பேரு என்னன்னு விசாரிச்சுக்க. அந்த பொண்ணுக்கும் செத்து போன அந்த கடத்தல்காரனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. அவங்க வீட்டுல போய் விசாரி. அவங்க ஆமான்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் அது நமக்கு ஸ்கூப் நியூஸ்யா. இந்த வார இஷ்யூல பெரிய நியூஸ் அதுவா தான் இருக்கணும். ஓகே சார், நான் போய் கலெக்ட் பண்ணி தரேன் சார். யோ, மறக்காம போட்டோகிராஃபர் கூட்டு போயா? கூட்டு போறேன் சார். எப்படியோ இனிமே உனக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு இலவசமா ஒரு ஆள் கிடைச்சிடுச்சு. ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து ஊர்க்கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கலாம்டி. இனிமே என்ன புரியலையடி? எல்லாத்தையும் விளக்கமா உனக்கு சொல்லி தொலைக்கணும். உன் பொண்ணு கொலை பண்ணல, அந்த கேஸ்ல எப்படி அவளுக்கு வேலை போயிடும். என்னதான் படிச்சிருந்தாலும் கொலைகாரினா குப்பல்ற வேலை கூட தர மாட்டாங்க. அப்புறம் என்ன, அடுப்புக்கு பக்கத்துல உட்காந்துட்டு எனக்கு சூப் போட்டு கொடுக்குற வேலை தான். யாரு பெத்த பள்ளியோ இவ கையால உயிரை விட்டுட்டான். ஒன்னு தெரிஞ்சுக்கிடு, பெத்தவங்க பாவம் என்னைக்குமே சும்மா விடாது. உன் பொண்ணு எப்படிலாம் அனுபவிக்க போறான்னு பாரு. பெத்த தகப்பனா என்னையே பெட்ரோல் ஊத்தி எரிச்சுக்கிட்டு சாகுன்னு சொன்னாலடி, அப்ப பெத்த அப்ப என் மனசு எப்படி துடிச்சிருக்கும்? அதுக்கு பதிலாத்தான் ஆண்டவன் அவளுக்கு கொலகாரி பட்டம் கொடுத்திருக்கான். வார்த்தைக்கு வார்த்தை கொலகாரி கொலகாரின்னு சொல்லாதீங்க. அவ மனசுக்கு நியாயம்னு பட்டதை செஞ்சிருக்கா. என்னைக்கு ரஞ்சினி நேர்மையா தான் இருப்பா. சப்போர்ட். நாளைக்கு கூண்டில் ஏறி நிப்பால, அவ பக்கத்தில் நீயும் போய் நின்னுகிட்டு கூட சேர்ந்து சாட்சி சொல்லு. அப்ப அவளுக்கு துணையா உன்னையும் சேர்த்து கூட கூட்டிட்டு போயிடுவாங்க. என்னடி பேய பார்த்த மாதிரி மிரண்டு நிக்கிற? பெத்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அப்பாவை தான் நான் பாத்திருக்கேன். ஆனா நாசமா போகணும்னு நினைக்கிற அப்பாவை நான் இங்க தான் பாக்குறேன். நான் ஒண்ணு தப்பா சொல்லியா? அது வந்துமா? வேணாம், சரியோ தப்போ என் வாழ்க்கையை நானே பாத்துக்கிறேன். உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம். இப்படி எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுறதாலதான் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க. என்னமோ பண்ணு, என் மாதிரி பொறுப்பா நடந்துக்க தெரிஞ்சுக்க.
சங்கீதா வீட்டுல இருந்தவர என்ன பொண்ணு அவ ஒரு கடத்தல்காரன்னு தெரிஞ்சுமா அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பினா நல்ல வேளை ஒன்னால அவ வாழ்க்கை தப்பிச்சது. நாம தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவ அப்படி நினைக்கலமா. வாழணுங்கிறதுல பிடிவாதம் இருக்கணும். ஆனா அவ வாழ்க்கையை அழிச்சுக்கிறதுல பிடிவாதம் பிடிக்கிறான். கல்யாணமே நடக்கல, அதுக்குள்ள விதவை குளத்துல வந்து நிக்கிறாமா. ஐயோ, ஆமாமா, அவளை பார்த்த உடனே எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என் நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருந்தது. அவளும் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தானம்மா. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னமோ நான் தான் அவ வாழ்க்கையை கெடுத்துட்டுதான் சொல்லி கத்துறாமா. என்ன பேச்சு பேசுறா தெரியுமா? அவகிட்ட இருந்து இப்படியெல்லாம் வார்த்தை வரும் நான் எதிர்பார்க்கலம்மா. தப்பிச்சு ஓடினவனை பிடிக்கிறதுக்காக தான் நான் சுட்டேன். அவ செத்தது கூட எனக்கு ஒண்ணு தப்பா தெரியல. அவன் உயிரோட இருந்திருந்தானா உமா மட்டும் இல்ல, இன்னும் எத்தனையோ பொண்ணுங்களோட வாழ்க்கை அழிஞ்சிருக்கும். தினமும் பேப்பர்ல பாக்குறோமே, எத்தனை பேர் போதை மருந்துக்கு அடிமையாயிட்டு இருக்காங்க. எல்லாருமே வயசு பசங்கம்மா. அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்காங்கன்னா இதுக்கெல்லாம் அந்த அருண் மாதிரியான ஆளுங்க தான் காரணம். இவனை மட்டும் இல்லம்மா, இவனை மாதிரி இருக்கிற எல்லாரையுமே சுட்டுத்தல்னா கூட தப்பு இல்ல. உமாவால யோசிக்க முடியலம்மா. அவன் மேல வச்சிருந்த காதல் அவ கண்ணு மறைச்சிருச்சு. என்ன மட்டும் இல்ல, சங்கீதா அக்காவா அவ என்ன பேச்சு பேசினா தெரியுமா? எவ்வளவு வருத்தம் வந்தா, பேசினா, பழகுனானா பெத்தவங்களை விட அவ முக்கியமானவனா என்ன? ஆத்திரத்துல அவளுக்கு எதுவுமே தெரியலம்மா. எது நல்லது எது கெட்டது எதுவுமே நினைக்க முடியல. நான் அவளை எந்த அளவுக்கு காப்பாத்தி இருக்கேங்கிறத அவ போக போக புரிஞ்சுப்பா. அவ மட்டும் இல்ல, என்ன பழிக்கிற எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. வெளிச்சத்துல நிக்கிறதுனால விளக்கோட அருமை தெரியல. இருட்டுன்னு ஒண்ணு வரும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிடுமா.